செப்டம்பர் 7. ஸோ செப்டம்பர் 7 பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன்ஸ் டே. சூப்பர் ஹியூமன்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே இருந்தாலும் சரி, கை கால்லாம் நல்லா இருந்தாலும் சோம்பேறித்தனமா வேலை வெட்டிக்கு போகாமல் மற்றவங்கள குறை சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷங்க மத்தியில் தான் உடம்புல வந்து குறைபாடு இருந்தாலும், ஒரு ஊனமற்றவனா தான் பிறந்திருந்தாலும் தன்னால் முடிஞ்ச முயற்சி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஒரு அத்லெட்டிக்ஸ் ஆகட்டும், ஒரு அத்லெட்டிக்ஸாக பாரா ஒலிம்பிக்ஸில் போகிறதாகட்டும், இல்லை சின்ன சின்ன ஒர்க் வந்து பண்ணுறதாகட்டும், ஒரு பெயிண்டிங் பண்ணுறதாகட்டும், தன்னால் முடிஞ்ச முயற்சி. ஸோ தான் உடம்பு தான் ஊனமுற்றிருக்கே தவிர தான் மனசு வந்து ஊனமுற்றுறது கிடையாது. தன்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க. ஏதோ ஒன்று பண்ணி தன்னை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான மனுஷங்க எல்லாத்தையும் வந்து சூப்பர் ஹியூமன்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சூப்பர் ஹியூமன்ஸை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. அதுமாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் போலீஸ் கார்ப்பரேஷன் டே. ஸோ உலகம் பூரா இருக்கக்கூடிய அத்தனை விதமான போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேர்த்தையும் அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதுமாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் டே. கிராண்ட் பேரண்ட்ஸ்ங்கிறது தாத்தா பாட்டி. ஸோ தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிக்கும் பேரன் பேத்திக்கும் இடையில வந்து ஒரு பாண்ட் இருக்கும். ஸோ அந்த பாண்டை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து அந்த அன்புக்காக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கிராண்ட் பேரண்ட்ஸையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் இந்த நாள் இருக்குது. நம்ம இந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் க்ளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கை டேங்கிறாங்க. ஸோ வானத்தை நீங்கள் தலை நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா வானம் பூரா வந்து எப்போவுமே ஒரு க்ளீன் ஏர் வந்து இருக்கணும். உலகம் பூரா வந்து க்ளீன் ஏர் இருக்கணும். மனுஷங்க வந்து க்ளீன் ஏரை சுவாசிக்கணும். இதுக்கப்புறம் உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் க்ளீன் ஏரை சுவாசிக்கணும். உலகத்தில் வந்து ஏர் பொல்யூஷன் வந்து கம்மி பண்ணணும். ஸோ ஏர் பொல்யூஷனை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு செப்டம்பர் 7 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.